ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 9ஆம் பகுதி நளாயினி வரலாறு. பிரதிஷ்டானம் என்ற ஊரில் தொழுநோயால் அவதியுற்ற கௌசிகன் எனும் அந்தணரும் அவர் மனைவி நளாயினியும் வாழ்ந்து வந்தனர். கணவன் தொழுநோயாளி என்றிருந்தும் அவன் மனைவி கற்புக்கரசியாய் அவருக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்து கணவர் மனம் கோணாமல் வாழ்ந்து வந்தாள். ஆனால் கௌசிகன் மனைவியை துன்புறுத்தி வந்ததுடன் ஒரு நாள் அவளை தான் விரும்பும் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு கூற அவளும் அவனை ஒரு கூடையில் அமரச் செய்து தூக்கிச் சென்று கொண்டிருந்தாள். வழியில் மாண்டவ்யர் என்ற முனிவர் மன்னன் ஆணையின்படி கழுவேற்றப்பட்ட நிலையில் இருந்தார் என்று மகன் கூற தந்தை மாண்டவ்ய முனிவரின் அந்நிலைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு மகன், மாண்டவ்யர் சிறு வயதில் பூச்சிகளை பிடித்து இம்சை செய்து வந்ததன் பலன் அது என்று கூறினான். மேலும் திருடர்கள் அவ்வூர் மன்னன் அரண்மனையில் திருடிவிட்டு ஓடி வருகையில் முனிவர் கழுத்தினில் ஒரு முத்து மாலையை போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பின்னால் துரத்தி வந்த அரண்மனை சேவகர்கள் முனிவர் கழுத்தில் முத்து மாலையை கண்டு அவரை மன்னன் முன்னிலையில் கொண்டு நிறுத்த விசாரணையின் போது முனிவர் தவநிலை காரணமாக பேசாதிருக்க அவரை கழுவேற்றுமாறு மன்னன் உத்தரவிட அதன்படி மாண்டவ்ய முனிவர் கழுவில் ஏற்றப்பட்டிருந்தார். நளாயினி தன் கணவரை தாசியின் இல்லத்திற்கு கூடையில் வைத்து சென்றவள் இருட்டின் காரணமாக அவளது கூடை மாண்டவ்யர் மீது இடிக்க ஏற்கனவே அவதிப்பட்டு கொண்டிருந்த முனி தனக்கு துன்பம் கொடுத்த அவன் சூரியோதயத்தில் தலை வெடித்து இறக்குமாறு சாபம் கொடுத்தார். இதை கேட்ட அந்த பத்தினி, நான் பத்திவிரதை என்பது உண்மையானால் சூரியன் உதிக்க கூடாது என்று பதில் சாபம் கொடுத்தாள். உலகம் இருட்டில் மூழ்கிட அதன் காரணத்தை அறிந்த பிரம்மதேவர் அத்திரி முனிவர் ஆசிரமம் அடைந்து அவருடைய மனைவியாகிய அனுசூயை மற்றும் பதிவிரதையிடம் நடந்த விவரங்களை கூறி நளாயினியை சந்தித்து எப்படியாவது சூரியோதயத்திற்கு வழிவகுக்குமாறு வேண்டினார். அனுசூயையும் அவ்வாறே நளாயினியின் இல்லம் அடைந்து அவளிடம் வந்த காரியத்தை கூறி அவள் சாபத்தை விலக்கிக் கொண்டு சூரியோதயம் ஏற்பட்டு உலகம் உய்யுமாறு தெரியுமாறு வேண்டிக் கொண்டாள். ஆனால் நளாயினி சூரியோதயமானால் கணவர் இறப்பார் என்று கூற கற்புக்கரசி அனுசூயை, உன் கணவன் இறந்தாலும் நோய் நீங்கி அழகிய ஆண் மகனாய் எழுந்திருப்பார், நீயும் இன்ப வாழ்க்கை அடைவாய் என்று கூறி மகிழ்வித்தாள். சாபம் விலக சூரியன் உதிக்க நளாயினியின் கணவர் இறந்துவிட அனுசூயை இறந்தவர் ஆண் அழகனாக உயிர் பெறுமாறு கூற அவ்வாறே நிகழ நளாயினி கணவருடன் இனிய வாழ்வு பெற்றாள். இதிலிருந்து பதிவிரதையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தேவர்களும் மும்மூர்த்திகளும் அருள் புரிவார்கள் என்று மகன் தந்தைக்கு கூறினான். இத்துடன் மும்மூர்த்திகள் அனுசூயையின் குழந்தைகளாக அவதரிக்கப்பட்ட வரலாற்றையும் மகன் தந்தைக்கு கூறினான். இதன் வரலாறு நாரத புராணத்தில் உள்ளது. அனுசூயையின் வேண்டுகோளின்படி பிரம்மனின் அம்சமாய் சந்திரனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாய் தத்தாத்ரேயரும் சிவனாரின் அம்சமாய் துர்வாசரும் பிறந்தார்கள். தத்தாத்ரேயர் அஷ்டமா சித்திகளை பெற்றவராய் கரை கடந்த ஞானியாய் இருந்தார். அவரை பிரியாமல் இருந்த ரிஷிகுமாரர்களை தத்தாத்ரேயர் ஒரு மாய பெண்ணை உண்டாக்கி அவளுடன் காம களியாட்டத்தில் இருப்பவராக நடிக்க மற்றவர்கள் அவரை விட்டு நீங்கினர். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.